சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ ஆன்லைனில் சில ஜோதிடர்கள் ஜாதக குருவை ராகு கடக்கும்போதோ இல்லைனா அதே மாதிரி ராகு குருவை கடக்கும்போதோ குழந்தை பிறக்குன்றாங்க சார். இது எந்த அளவுக்கு சார் உண்மையாக இருக்கும்? ஜோதிடத்தில் பலவிதமான அணுகுமுறைகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, வருடங்களில் இப்போ 9 கோள்கள் இருக்குல்ல ஜாதகத்தில், 9 கோள்களும் ஒரே இடத்துல இருக்காது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளில் மாறி 2.25 நாளில் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி போயிடும். சூரியன், புதன், சுக்கிரன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிடும். இதில் பார்த்திங்கன்னா நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். சனி ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். ராகு கேதுக்கள் ரிவர்ஸில் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகும். இதில் அந்த சின்ன கிரகங்கள்லாம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா, இந்த பெரிய கிரகங்களோட இயக்கம் இருக்குது இல்லையா, இதை வச்சு தான் முக்கியமாக சில பலன்கள்லாம் சொல்லுவாங்க. சாதாரணமாக சில பேர் பார்த்திங்கன்னா, அப்படி நீங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நட்சத்திரம், ராசி, என்ன திசை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நடந்துடும் சார் அப்படிம்பாங்க. அவன் கேட்குற கேள்வி ஒன்றா தான் இருக்கும், எல்லாமே இந்த புத்தியில் முடிச்சிரும்பாங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி பாவங்களை பார்த்து சொல்லணும். வெறும் திசா புத்தியை பற்றி சொல்லக்கூடாது, எப்போ நடக்குங்கிறதும் சொல்லணும். இப்போ இதில் இன்னொரு அணுகுமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த நம்ம பிறந்தப்போ நம்ம ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் வெவ்வேறு கட்டங்கள் மாறிடுதில்ல, அதில் மற்ற கிரகங்கள் நாள் கணக்கில் மாத கணக்கில் போகிற கிரகங்கள்லாம் விட்டுட்டு வருட கணக்கில் ஒரு கட்டத்தை கடக்கக்கூடிய கிரகங்கள். இது இப்போ உதாரணத்துக்கு இப்போ குரு சிம்மத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிறக்கிறப்ப ஜாதகத்தில் இப்போ அந்த சிம்மத்துக்கு ராகு வருதா, இப்போ சிம்மத்தில் கேது இருக்குது. இப்போ இந்த கலாச்சாரப்படி இது இது அடுத்த ஒரு 9-10 வருஷத்தில் இங்கே வந்துடும் இல்லையா, அது இருக்கிற இடத்துக்கு திரும்ப வரதுக்கு 18 வருஷங்கிற மாதிரி அந்த இடத்துல குரு வர்றப்ப தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னா, அது நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அதுவும் ஒரு காரணம், அவ்வளோதான். பட் அது மட்டுமே காரணம் இல்லை. நம்ம பிறக்கும்போது ஜாதகத்தில் சிம்மத்தில் குரு இருந்தது, இப்போ அடுத்தது கடகத்தில் அதுக்கப்புறம் சிம்மத்தில் குரு வரும்போது இந்த குருவும் அந்த குருவும் ஒரே இடத்துல சேரும்போது என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ மேஷ லக்னத்துக்கு 5ஆம் இடம் குரு, அந்த குரு மீத குரு வர்றப்ப திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காதல் வர்றதற்கு வாய்ப்பு இருக்குது, குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு கதையை எடுத்துப்போம். ஏன்னா 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா போகும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறது. அதுக்கு அடுத்தது இந்த குருவோட பார்வை, அப்போ சிம்மத்தில் இருக்குதுன்னா கோச்சார குரு, அந்த குருவோட பார்வை அங்கேருந்து 5ஆம் இடம் தனுசு வருது இல்லையா, தனுசை பார்வை செய்யும். அப்போ நீங்கள் பிறக்கும்போது தனுசில் ஏதாவது கிரகம் இருந்தால் அது அங்கே பார்க்கும்போது அந்த கிரகம் நல்லா ஆக்டிவேட் ஆகும், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் நல்லா கிடைக்கும். அடுத்தது சிம்மத்திலிருந்து 7ஆம் பார்வையாக அந்த குரு கும்பத்தை பார்க்கும் இல்லையா, கும்பத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும். அதே போல் 9ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கும் இல்லையா, அந்த இடம் ஆப்ரேட் ஆகும். இது குருவோட பார்வை. குரு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தை ஆக்டிவேட் பண்ணும், எந்த இடத்தை பார்க்கிறதோ அதை ஆக்டிவேட் பண்ணும். அதே போல் சனி இருக்கு இல்லையா, சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு கட்டத்தில் மாறிக்கிட்டே வரும். அப்படி வரும்போது சனி இருக்கிற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணும், பார்வை செய்யக்கூடிய இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணும். இப்போ மீனத்தில் இருக்குது சனி இல்லையா, அப்போ மீனத்தில் நம்ம பிறக்கும்போது நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் வந்ததோ அதை என்ன பண்ணும், சப்ரஸ் பண்ணிடும். அடுத்தது 3ஆம் பார்வை ரிஷபத்தை பார்க்குதா, ஆமாம். அப்போ ரிஷபத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதையும் சப்ரஸ் பண்ணும். அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குமா, அந்த கன்னியில் என்ன கிரகங்கள் இருக்கோ அதை சப்ரஸ் பண்ணும். அதுக்கு அடுத்தது 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கும், தனுசில் இருக்கிற கிரகத்தையும் சப்ரஸ் பண்ணும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் என்னன்னா, கோச்சார சனியோட பார்வையிலோ சேர்க்கையிலோ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனோ செவ்வாயோ கேது சம்பந்தப்பட்டால் கடும் நெருக்கடியை கொடுத்துரும். மற்ற கிரகங்களுக்கு அவ்வளோ நெருக்கடி இல்லை. மற்ற கிரகங்கள் சுக்கிரனை பார்த்ததுன்னா ஏற்கனவே பணமே வரலன்னா நிறைய பணத்தை வர வச்சுரும். புதனை பார்த்ததுன்னா ஏதாவது ஒரு கடனை வாங்க வச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய சில்லறை கடனெல்லாம் அடைச்சிட்டு இன்னொரு கடன் வாங்க வைக்கும். இந்த கடனை சனி அடுத்த சனி பயிற்சிக்குள்ளே உங்களை அடைக்க வச்சிடும். இது மாதிரி ஒரு குருவை பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிலம் வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ லோன் போட்டு வாங்கிறதுக்கோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும். இப்படி தான் ஜாதகத்தை கணிச்சிட்டு வரும். அப்போது குருவோட தன்மை என்னன்னு பார்த்தாச்சு, சனியோட தன்மை என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது ராகு கேது. ராகு கேதுங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவர்ஸில், அதாவது மேஷத்துலேருந்து ரிஷபம் வராது, மேஷத்துலேருந்து மீனம் போகும். அப்போ இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ராகு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை அது நேர் 7ஆம் இடத்துல கேது இருக்கும். இப்போ ராகு எந்த இடத்துல இருக்குதோ
அந்த இடத்த என்ன பண்ணோம், இப்போ வந்து குரு வந்து ஆக்டிவேட் பண்ணும், சனி வந்து டீஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ராகு வந்து திருப்பி போடும். ஏற்கனவே நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னு வச்சுருங்களா, உங்களுக்கு வேலை கிடைக்க வச்சிடும். ஏற்கனவே நல்ல வேலையில் இருந்தீங்கன்னா அதை விட்டு கீழே இறக்கி விட்டுடும். அப்போ இது குரு இருக்கிற இடத்துக்கு வரும்போது ஏற்கனவே குழந்தை இல்லாதவங்க இருக்கிறாங்கல்ல, குரு வந்து புத்திரகாரகன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, ஏற்கனவே அவங்க குழந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த கோச்சார ராகு வரும்போது குழந்தை பிறக்க வச்சிடுது. இதுதான் அது ஓரளவு உண்மை இருக்குது. பட் அது மட்டுமே குழந்தை பிறப்பதற்கான பாலிசி கிடையாது. அதே போல் சனியோட பார்வையும் சில நேரங்களில் திருப்பி போட வச்சிரும். அந்த இப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதகத்தில். 5ஆம் இடம்ங்கிறது வந்து புத்திர பேரை சொல்லக்கூடிய ஒரு பாவம். குருங்கிறது குழந்தை பேரை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். புத்திரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் புத்திரர்களை குறிக்கக்கூடிய குருவே இருந்தால் காரகோபாவன் அஸ்திங்கிறோம். குழந்தை பிறப்பு பாதிக்கப்படும், குழந்தை பேர் பாதிக்கப்படும். அந்த இடத்த சனி பார்த்துருந்தால் பாதிக்கப்படாது. ஏன்னா அந்த நெகட்டிவை வந்து சனி எடுத்துரும், ரிலீஸ் பண்ணி விட்டுடும். அப்போ வந்து சனியோட பார்வை நல்லதா குருவோட பார்வை நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சனியோட பார்வை ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல சனி பார்த்தாருன்னா, நம்ம ஜென்ம ஜாதகத்திலே 6ஆம் இடத்துல சனி பார்த்தாருன்னா நம்ம எதிரிகள்லாம் வந்து எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும் சரி கடைசி நேரத்தில் வந்து அவனை மட்டும் தோற்று போயிடுவான். என்னதான் நோய் வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் குணமாகி வெளியில் வந்துடலாம். அதே போல் கடனும் அதை மட்டும் மீண்டு வந்துடலாம். இது வந்து அதனால் சனியோட பார்வை வந்து சில நேரங்களில் ரொம்ப நல்லது கொடுக்கும். பாவம் நெகட்டிவ் பாவமாக இருந்தால் 6, 8, 12 மாதிரி இருந்தால் சனியோட பார்வை நல்லது. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஜென்ம ஜாதகத்தில் உள்ள குருவை வந்து கோச்சார ராகு கடக்கும்போதோ அல்லது ஜென்ம ஜாதகத்தில் உள்ள ராகுவை கோச்சார குரு கடக்கும்போதோ குழந்தை பிறக்குமான்னு சொன்னீங்கல்ல, ஏற்கனவே இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். எல்லாருக்கும் அது சாத்தியம்னா சாத்தியம் கிடையாது. இப்போ சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா அலி கிரகம்னு எடுப்போம், பெண் அலி. அதுலேயே திருநங்கை திருநம்பின்னு எடுப்போம் இல்லைங்களா. சூரியன் செவ்வாய் குருவெல்லாம் ஆண் கிரகம்னு எடுத்துருவோம். சந்திரனும் சுக்கிரனும் பெண் கிரகம்னு எடுக்கிறோம்ல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா புதனையும் சனியையும் அலி கிரகங்கள் அப்படின்னு எடுக்கிறாங்க. இதில் ஆண் அலி பெண் அலின்னு 2 இருக்குது. புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆண் அலி, சனி வந்து பார்த்திங்கன்னா பெண் அலி. இப்போ இது ரெண்டும் ஏதாவது ஒரு வகையில் 5ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போது அந்த குழந்தை பிறப்பு பாதிக்கப்படுது. புதன் சனி சம்மந்தப்பட்டாலே நம்ம அரவாணிகளுக்கு ஏதாவது பணம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்கிறோம்ல, இது 5ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போது சில நேரத்தில் அந்த புத்திர பாதிப்பை ஏற்படுத்திடுது. அப்போ அந்த இடத்துல ராகு வர்றப்பெல்லாம் நமக்கு குழந்தை பிறக்கும், இல்லாட்டி குருவை வந்து இது கட்டலாம் அப்படின்னு சொல்லணும்னா அது எல்லாருக்கும் ஒத்து வராது, ஒரு சிலருக்கு ஒத்து வரும். நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டு, பட் முழுக்க அதை அப்படியே எடுக்க முடியாது. இப்போ ராகுவும் கேதுவும் ஒரு இடத்துல வரும்போது புரட்டி போடுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ சூரியனை வந்து தொடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே மாற்றி வரும்போது இந்த கோச்சார ராகு வந்து சூரியன் மேலே கிராஸ் ஆச்சுன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செல்லா காசாக சில பேர் இருப்பாங்க. ஆம்பளைகள் பார்த்துறீங்களா, குடும்ப தலைவன், ரேஷன் கார்டில் குடும்ப தலைவனாக இருப்பார், மற்ற இதுலேயும் குடும்ப தலைவராக இருக்க மாட்டார். அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு கிராஸ் ஆகும்போது அவர் எல்லா சேலஞ்சையும் முடிச்சுட்டு அவர் டாப்பில் வந்து நிற்பார். ஏற்கனவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்கல்ல, அப்பா வந்தாலே பசங்களாம் அப்படி அடங்கி ஓட்டிங்க, வீட்டில் உள்ளவங்களும் அடங்குதில்ல, அவர் டம்மி பீஸாக மாறிடுவார். இந்த ராகு வச்சு இப்படி தான் கணிக்கணுமே தவிர வேறு எப்படி கணித்தாலும் தவறாக போகும். இதில் ஒன்று தான் குருவை ராகு கிடக்கும் போதும் ராகுவை குரு கிடக்கும் போதும் குழந்தை பிறக்கும். அப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ ஏற்கனவே ரொம்ப காலமாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் காக்கா உட்கார பணம் பழம் உழறதுக்கு சமமாக போயிடுச்சு. சாதாரணமாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, கும்பத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 95% சரியாக இருக்கும். எல்லாருக்கும் சரியாக வருமானா சரி வராது. என்கிட்டையும் கும்பத்தில் தான் குரு இருக்குது, எனக்கு குழந்தை இல்லைம்பாங்க சில பேர். பார்த்தீங்கன்னா அதை வேறு ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கும், இல்லை அது கூட இன்னொரு 4 கிரகம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை சொல்ல மாட்டாங்க. அதே போல் சிவராஜ யோகம் உள்ள ஜாதகங்கள் இருக்குது இல்லையா, குரு சூரியன் சம்மந்தப்பட்டு மறைவிடங்களில் இல்லாமல் குருவும் சூரியனும் வந்து குரு வந்து சூரியன்ட்ட அஸ்தங்கமாகாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் அது நல்ல நிலையில் 6, 8, 12 மறையாமல் அஸ்தங்கமாகாமல் பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை உண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சொல்லப்பட்ட விதிகள். இப்போ வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு சொன்னால் தான் ஒத்துக்குவாங்க. இப்போ சொல்ல முடியுமா? கருத்தடை சாதனங்கள் புழக்கத்துக்கு வந்துருச்சு இல்லை நிறையா. அதே போல் கருக்கலைப்புங்கிறது சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி. இதெல்லாம் ஆக்கின பிறகு யாருக்கு எத்தனை குழந்தைன்னு எப்படி கரெக்டாக சொல்ல முடியும்? சில விஷயங்களை எடுத்து நம்ம பார்க்குறோம், அவ்வளோதானே தவிர இதுவும் ஒரு வகையில் கரெக்டு, இது மட்டுமே கரெக்டுன்னு சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம சொல்கிறது. சார், இந்த ராகுவுக்கும் குருவுக்கும் இருக்கிற தொடர்பை வச்சு மட்டுமே குழந்தை பிறப்பை தீர்மானிக்க முடியாதுன்றதை ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றி.